ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, மீன் குழம்பு தான் வைக்க போறேன். என்னோட ஃபேவரைட் மீன் இந்த மீனுன்னு சொல்லலாம். எனக்கு சங்கரா மீன்னா அவ்ளோ பிடிக்கும். இந்த முள்ளே இருக்காது. அவ்ளோ பிடிக்கும் எனக்கு மீனு. பொரிச்சாலும் பிடிக்கும், வறுத்தாலும் பிடிக்கும், குழம்பு வச்சாலும் பிடிக்கும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி செஞ்சாலும் பார்த்தா முழு மீன் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. முழுசா அப்படியே வைக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முழு மீன அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம். 1/2 கிலோ ரூ. 300ன்னு சொல்லிட்டு 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா போற நேரத்தில மீன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு இருந்துச்சு தான். ஆனா நம்மளுக்கு அதிகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மீன் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. வேற மீன்லாம் பார்த்தா டேம் மீன் தான் இருந்துச்சு. சங்கரா மீனு, மத்தி மீனு, இறால் இருந்துச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு. வேற எதுவுமே இல்ல கடையில. இது மத்தி மீன் வாங்கினாலும் கிளீன் பண்ண லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சங்கரா மீன் மட்டும் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா அந்த முடியிற டைம் மார்க்கெட் முடியிற டைம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மார்க்கெட்ல போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானே போய் பார்த்து கண்ணால நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உண்மையிலே ஃப்ரெஷ்ஷான மீனு தான். எல்லாம் தூத்துக்குடி, ராமேஸ்வரம் அந்த சைட்லேருந்து வருதுன்னு சொன்னாங்க அவங்க. எப்பொழுதும் வழக்கம் போல நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிற மாரி தான் வைக்க போறோம். குண்டான் அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சோனே, வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் பொரிஞ்சோனே, நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போறோம். சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்புக்கு டேஸ்ட்டே. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா தான் நல்லாயிருக்கும். மாங்காய் தான் மிஸ்ஸிங். மாங்காய் வாங்க முடியல. மாங்காவும் கிடைக்கல. அதெல்லாம் மாங்காய் வந்து போட முடியல. அதெல்லாம் மாங்காய் இல்லாதனால கொஞ்சம் புளிக்கு அதிகமா சேர்த்துட்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். புளி கொஞ்சம் அதிகமா சேர்த்தா கொஞ்சம் புளிப்பா நல்லாயிருக்கும். காரசாரமா நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஊர்லலாம் 1 கிலோவே ரூ. 200 அவங்கள்ட்ட போய் கேட்டேன். நான் கொஞ்ச நேரம் நான் அவங்கள்ட்ட நின்னு பேசிட்டு இருந்தேன். எங்க ஊர்லயே 1 கிலோவே ரூ. 200 தானா சங்கரா மீனெல்லாம். நீங்க என்ன ரூ. 500 ரூ. 600 சொல்றீங்க அப்படின்னு. இங்கேலாம் இவ்வளோ தூரம் வருதும்மா ஏத்துக்குழி, இறக்குக்குழி இதெல்லாம் இருக்குனாம்மா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் அவங்களோட. பேசிட்டு மீன் வெட்டுற அண்ணாவோடையும் பேசிட்டு, அப்படியே வந்தாச்சு வாங்கிக்கிட்டு. மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்க மாட்டோம். இதே மசாலா தான் எந்த குழம்புக்கா இருந்தாலும் இதே மசாலா தான். சிக்கன், மட்டனுக்காண்டி சிக்கன் மசாலா சேர்ப்போம். மட்டனுக்கு மட்டன் மசாலா சேர்ப்போம். மத்தபடி எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் நம்ம சேர்க்க போறதில்ல. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள் இது மட்டும் தான் சேர்க்க போறோம். எப்பளும் வழக்கம் போல எப்பளும் வைக்கிற மீன் குழம்பு தான். தஞ்சாவூர்ல இது ஸ்பெஷல். வேற எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க. இதே தான். அதுவும் அம்மியில அரைச்சு தேங்காய் அரைச்சு வைப்பாங்களா, அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்பலாம் அம்மிலாம் ஒரு மூலையில கிடக்கும் நம்ம ஊர்லலாம். இப்பலாம் யாரும் அம்மி யூஸ் பண்றா? அந்த காலம் மாட்டலாம் இப்ப யாரும் அம்மியே யூஸ் பண்றதில்ல. நான் ஒரு சின்ன அம்மி வாங்கணும்னு ஒரு ஆசை. வாங்கணும். கூடிய சீக்கிரம் வாங்குறேன். அந்த அம்மியில வைக்கிற குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அந்த துவையல் அரைக்கிறது எனக்கு வந்து துவையல வந்து கருவேப்பில துவையல் அரைப்பாங்க. நான் தான் அரைப்பேன். அரைப்பாங்கங்கிறேன். நான் தான் அத அரைப்பேன். எனக்கு அவ்ளோ பிடிக்கும். அம்மியில உள்ளத வலிச்சு வலிச்சு சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது. அது கருவேப்பில துவையல்னா எனக்கு ஃபேவரைட். அவ்ளோ பிடிக்கும். கருவேப்பில, புளி, உப்பு இது 3 வரமிளகாய். இது 4 வச்சு தான் அரைக்கணும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். பழைய சாதத்தலாம் சொல்ல வேண்டியதில்ல. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு டைம் உங்களுக்கு அரைச்சு காமிக்கிறேன். நானும் ஒரு அம்மி வாங்கி, நானே என் கையால அரைச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம், தேவையான தண்ணி சேர்த்து, புளி தண்ணி சேர்த்து, மூடி போட்டு மூடினா நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள தேங்காய் அரைச்சு வந்துரலாம். தேங்காய், சோம்பு 2 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். சின்ன வெங்காயம் தான் எங்கள் அம்மா தான் சொல்லிக் குடுத்தாங்க. சின்ன வெங்காயம் சேர்க்க மாட்டேன். அம்மா தான் அத டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு அம்மாட்டருந்து கத்துக்கிட்டேன். எல்லா சமையலும் அம்மாட்டருந்து தான் கத்துக்கிட்டது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இப்ப அம்மா புதுசு புதுசா இதெல்லாம் போட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க சொன்னதுனால நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது இப்பலாம். எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சேர்த்துட்டு குழம்புல சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம், குழம்புலாம் நல்லா வத்தி போனதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். இந்த மீன் அவ்வளோத்துக்கும் உடையவே உடையாது. நம்ம எப்படி போடுறோமோ அப்படியே தான் இருக்கும். அதுவும் முள்ளே இருக்காது. குழந்தைங்க கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு முள்ளே இருக்காது இந்த மீன்ல. வறுத்தா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளால வந்து இந்த முழு மீன் வந்து வறுக்கணும். அந்த இலையில வாழை இலையில வச்சு இது பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ஆசை. இதெல்லாம் செய்யணும் ஒரு நாளைக்கு. நம்ம வந்து இன்னும் இங்க நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா, அங்க வந்து செய்றதுக்கு நெறைய இடம் இருக்கு. க வயல்லலாம் செய்யலாம். அங்க போய் செய்யலாம். இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. 1 மாசத்துக்கு அப்புறம் அங்க போனதுக்கப்புறம் நெறையா நான் வந்து புதுசு புதுசா செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதே மாரி இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. முழுசா நம்ம மீன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முழுசா நம்ம வந்து கிளீன் பண்ணி வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க வந்து நடுவுல இந்த கோடு போடாம பேசியே இருந்துட்டே இருந்தா அவங்க மறந்துட்டு கோடு போட்டாங்க. அவங்க நெனச்சுட்டாங்க வறுக்கிறதுக்குன்னு நெனச்சுட்டாங்க. நான் வந்து குழம்புக்கு அப்படின்னா, சரி பரவால்ல விடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்துலயும் கோடு போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்புலாம் நல்லா வத்தி, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு தெரியாது. நெறைய வீடியோ எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். ஆனா போடுறதுக்கு
எனக்கு போட முடியல, டைம் இல்ல. அதான் அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். அதனால போட முடியல, டைம் இல்ல. அதோடையும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அங்கங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு தான் போறதுனால போட முடியல. எப்போ போடுவேன்னு தெரில. கண்டிப்பா ஒரு நாளைக்கு போடுறேன். கூடிய சீக்கிரம் போட்டுருவேன். இடையில இடையில ஒரு ஒரு நாளைக்கு போடுவேன். நெறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். போட தான் முடிய மாட்டேங்குது. எடிட் பண்ணாமயே இருக்கு. போடவே முடியல. மோமோஸ்லாம் செஞ்சேன். அதெல்லாம் வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நான் போடல. பாருங்க, குழம்புல எப்படி மீன் சூப்பரா இருக்கும். உடையவே இல்ல பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துல நல்லா கொதிச்சுச்சு. ஆனா மீன் உடையவே இல்ல. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. எனக்கு மீன் குழம்புலாம் டெய்லி குடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன்னா அவ்வளோ பிடிக்கும். டெய்லியும் நீங்க ஒரு நாள் பாய்க்கல, மாசம் 30 நாளைக்கு குடுத்தா கூட நான் மீன் குழம்பு சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. அது தஞ்சாவூர் ஸ்பெஷல் மீன் குழம்பு. அதுவும் மாங்காய் போட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். மாங்காய் தான் இல்ல. மாங்காய் இப்போ சீசன்றதுனால மாங்காய் இல்ல. ரெடியா இருக்குதுன்னு சாப்பாடுலாம் வடிச்சிட்டேன். சூடான சாப்பாடு போட்டு அந்த மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது, அடடடா! என்ன டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. ஆனா மாங்காய் போட்டிருந்தா வேற லெவலா இருந்திருக்கும். மாங்காய் மட்டும் தான் இல்லாம போச்சு. உண்மையிலே குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காம இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நெறைய மசாலா போட்டு குழம்பு அப்படியே இது மட்டும் வைக்கிறத விட, இது மட்டும் கொஞ்சம் மசாலா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல அடுத்த விலாக். ஓகே, பாய்.